அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி குடிச்சிட்டு ஆட்டம் போட்டது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து பொறுத்துக்க முடியாத நம்ம செல்லியன் நேராக அவங்க வீட்டுக்குள்ளே எழில்கிட்ட திட்டெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் விடுறதுக்காக விட்டுட்டு வரத்துக்கு போகிறாங்க. அதை பார்த்து கமலா ஒரு பக்கம் என்ன இவ்வளோ குடிச்சிட்டு வந்திருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா, நீதான் ஊற்றி கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லியனை அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இதனால் மனசொழிஞ்சு போன செல்லியன் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பாக்கியா கிட்ட கன்சிடர் பண்ணுறாங்க. எப்படி இருந்த டேடி இப்படி மாறிட்டாரு, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி செல்லியன் ஒரு பக்கம் வருத்தப்பட உடனே நம்ம பாக்கியா வந்து செல்லியா இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாத, உன் அப்பா ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, அவர் பண்ணுறது சரியாக தப்பான்றது எல்லாமே நல்லா தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதை பற்றி நீ ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அத்தையோட சந்தோஷத்துக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், அத்தையை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை வர வச்சு 2 பேரையும் மீட் பண்ண வச்சு பேச வைக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஈஸ்வரி ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. சாவித்திரி நீங்கள் வருவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்க, ஏய் ஈஸ்வரி இது எல்லாமே உன் மருமக பாக்கியா தான் நீ கும்பகோணம் வந்த விஷயத்தையும் என்ன இங்கே வர சொல்லியும் பாக்கியா தான் சொன்னா, உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நானும் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி சொல்ல உடனே பாக்கியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன், அத்தை அங்கேருந்து ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள், இந்த சந்தோஷம் எப்போவுமே இருக்கணும், தேவையில்லாமல் யாரை பற்றியும் யோசித்து அத்தை வருத்தப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்த தாத்தாவும் ஆமாம்மா பாக்கியா நீ சொன்னது ரொம்ப சரிதான், ஈஸ்வரி நம்ம வற்புறுத்தி இங்கே கூட்டிகிட்டு வரலன்னா இவ சந்தோஷமாக இருந்திருக்கவே மாட்டா, அங்கே கோபி பேசுனதை நினச்சி ரொம்ப வருத்தத்தோடவே இருந்திருப்பா, அதை பார்த்து நம்மளும் எல்லாரும் கஷ்டப்பட்டு யாருக்குமே நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கோம், இப்போ பாரு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, கடவுளே எப்போவுமே ஈஸ்வரி இதே போல் சந்தோஷமாக இருக்கணும், தேவையில்லாமல் அவள் எந்த வருத்தமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. சந்தோஷத்தோட கண்டிப்பாக நம்ம ஈஸ்வரி இங்கேருந்து திரும்ப ஊருக்கு போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாவித்திரியை பார்த்த சந்தோஷத்தால் நம்ம பாக்கியா கிட்ட சந்தோஷமாகவும் பேசுகிறாங்க. பாக்கியா இது எல்லாமே உன்னால தான் நடந்தது, நீ மட்டும் என் தோழி இங்கே வர வைக்கலன்னா நான் இந்தளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.